மந்திர இசை அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் பைரவர் வரலாறும் அவருக்கான வழிபாட்டு முறையையும் பற்றி காணலாம். எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் செய்வதால் இவருக்கு பைரவர் என்று பெயர். படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முத்தொழிலையும் செய்வதால் இவர் பைரவர் என்றும் அழைக்கப்படுகிறார். பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்றும் பொருள். படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது ஒடுக்குதல் ஆகிய முக்கிய இறையருள் தொழில்களை செய்து பல லட்ச உயிர்களையும் காப்பதால் அவருக்கு திரிசூலம் அதிகார ஆயுதமாக அளிக்கப்பட்டது. படைத்தல் தொழிலை ஒடுக்கையும், காத்தல் தொழிலை கையில் உள்ள கபாலமும், அழித்தல் தொழிலை உடலில் பூசிய விபூதியையும் குறிக்கும். இந்த கடவுளே ஆனந்த பைரவராக உலகை படைக்கிறார். பின்னர் கால பைரவராக உலகை காக்கிறார். அதன் பின்னர் காலாக்கினி பைரவராக பிரளய காலத்தில் ஒடுக்க வருகிறார். இவருக்கு தகுந்த பூஜைகள் செய்தால் மட்டுமே திருப்தியடைந்து நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார் என்றில்லை. எவ்விதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே போதும், சந்தோஷத்துடன் உடனே வந்து நம்மை ஆபத்திலிருந்து காப்பார். பைரவர் வழிபாடு ஏன்? பைரவர் வழிபாடு கைமேற்பலன். இது தமிழகத்தில் வழங்கி வரும் பைரவர் வழிபாடு குறித்த ஆன்மீக மொழியாகும். துன்பங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் தொடர்கதையாகி போனால் வாழ்க்கை என்பது வாழ பிடிக்காமல் அதனை தீர்த்துவிடத்தான் மனம் இயங்கும். அப்படி சோகத்தின் விளிம்பில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் அமுத மொழியாக பைரவர் வழிபாடு கூறப்படுகிறது. கடவுள் வழிபாடு செய்துவிட்டு அதற்கான பலன்களை எதிர்பார்க்கும் பக்தர்களுக்கு உடனடி நிவாரணம் தரும் கடவுளாக பைரவர் விளங்குகிறார். அதனால்தான் பைரவர் வழிபாட்டின் பலனை குறிக்க இந்த பழமொழி வழங்கப்பட்டது. நவ கிரகங்களின் வக்கரத்தால் பலர் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தை அடைகிறார்கள். அதுவே அவர்களின் நல்ல பார்வையால் சிலர் எதிர்பாராத நன்மைகளையும் புகழையும் அடைகிறார்கள். நன்மைகள் கிடைத்தால் சரி, ஆனால் வரும் துன்பங்களிலிருந்து மீள என்ன வழி என்று கேட்டால் பைரவர் பூஜை செய்யுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பைரவர் பூஜை செய்வதனால் கடுமையான தோஷங்களும் நீங்கும் என்று பைரவர் வழிபாட்டில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. நமது ஜாதகத்தை தகுந்த ஜோதிடர்களிடத்தில் காண்பித்து நிலவும் கிரக நிலைகளை ஆராய்ந்தால் எந்த கிரகத்தால் தோஷம் உள்ளதோ அல்லது எந்த கிரகம் பலவீனமாக உள்ளதோ அது பலமடைய, எந்த கிரக தசா புத்தி நடப்பில் உள்ளதோ அதற்குரிய பைரவரை வழிபட்டு நலம் பெறுதல் வேண்டும். நவ கிரகங்களின் தொல்லைகளில் இருந்து மீள 9 விதமான பைரவர் வழிபாடுகள் பரிகாரங்களாக சோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளன. நீங்கள் நல்ல பலனை அடைய கிரகங்களின் பிராணனாக உள்ள பைரவரின் காயத்ரியையும் அந்த பைரவரின் உபசக்தியின் காயத்ரியையும் சேர்த்து துதித்து வந்தால் உங்கள் துன்பங்கள் யாவும் ஓடி ஒளியும், இன்பங்கள் எல்லாம் தேடி வரும். தற்பொழுது நவ கிரகங்களும் அவர்களுக்கான பைரவர்களும் உபசக்திகளையும் தற்போது காணலாம். சூரியனுக்காக ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் பைரவி, சந்திரனுக்காக கபால பைரவர் இந்திராணி, செவ்வாய்க்காக சண்ட பைரவர் கௌமாரி, புதனுக்காக உன்மத்த பைரவர் வராகி, குருவிற்கு அதிதாங்க பைரவர் பிராமகி, சுக்கிரனுக்கு ருரு பைரவர் மகேஸ்வரி, சனிக்கு குரோதன பைரவர் வைஷ்ணவி, ராகுவிற்கு சம்ஹார பைரவர் சண்டிகை, கேதுவிற்கு பீஷண பைரவர் சாமுண்டி. பைரவர் நீல நிற மேனியாய் சிலம்பொலிக்கும் திருவடிகளை உடையவர். பாம்புகள் பொருந்திய திரு அறையும் தலை மாலைகள் பொருளும் திரு மார்பும் சூளம், மழு, பாசம், உடுக்கை இவைகள் ஏந்திய திருக்கரங்களையும் சிவபெருமான் போன்றே 3 கண்களையும் 2 கோரைப்பற்களை உடையவராய், செஞ்சடை உடையவராய், கோபச் சிரிப்பும் உக்கிர வடிவமும் உடையவராய் காட்சியளிப்பார் என்று பைரவரின் தோற்றத்தை புராணங்கள் கூறுகின்றன. உடற்பற்றை நீக்கியபடியால் பைரவர் நிர்வாண கோலத்துடன் காட்சியளிக்கிறார். பைரவர் காவல் தெய்வமாகையால் காவல் குறியீடான நாயை வாகனமாக கொண்டுள்ளார். இந்த நாயாவது பைரவருக்கு பின்புறம் குறுக்காகவும் அவருக்கு இடப்புறம் நேராகவும் நிற்கிறது. நகரத்தார் கோயில்களில் காணப்படும் பைரவர் வடிவத்தில் பெரும்பாலும் 2 நாய் வாகனங்களே காணப்படுகின்றன. அஷ்ட பைரவ வடிவங்களில் இந்த நாய் வாகனம் வேறு வாகனங்களாக காட்சியளிக்கிறது.
அதாவது அசிதாங்க பைரவருக்கு அன்னமும், ருரு பைரவருக்கு ரிஷபமும், சண்ட பைரவருக்கு மயிலும், குரோதன பைரவருக்கு கருடனும், உன்மத்த பைரவருக்கு குதிரையும், கபால பைரவருக்கு யானையும், பீஷண பைரவருக்கு சிம்மமும், சம்ஹார பைரவருக்கு நாயும் வாகனங்களாக உள்ளன. இவ்வாறு விதவிதமான வாகனங்களில் காணப்படும் பைரவர் ஒரு சில ஆலயங்களில் எவ்வித வாகனமும் இன்றி தனியாய் காட்சியளிக்கிறார். குறிப்பாக திருவான்மியூர், பேரூர், வேதாரண்யம், திருவிற்கோளம் ஆகிய தலங்களில் உள்ள பைரவ வடிவங்களில் நாய் வாகனம் காணப்படவில்லை. எண்ணிலா கரங்களும் எண்ணிலா தலைகளும் எண்ணிலா கால்களும் கொண்ட காட்சிக்கு மிக மிக அரிதான வஜ்ர பைரவரின் திருவடிவம் ஒன்று புதுச்சேரி பிரஜிந்திய பண்பாட்டு கழகத்தில் காணப்படுகிறது. 3 கால்களை கொண்ட அபூர்வ பைரவர் சிருங்கேரியில் காணப்படுகிறது. சூரக்குடியில் பைரவர் கதாயுதத்துடன், திருவாரூரில் பைரவர் கையில் கட்டுவாங்கத்தையும் ஏந்தி அபூர்வ பைரவராக காட்சியளிக்கிறார். திருப்பத்தூருக்கு அருகிலுள்ள பெருச்சி கோவிலில் உள்ள பைரவ திருவடிவம் 8 திருக்கரங்கள் கொண்டதாய் ஒரு கரத்தில் அறுபட்ட நிலையில் தலையொன்றை முடிக்கற்றையுடன் பிடித்த வண்ணம் காணப்படுகிறது. இன்னொரு வகையில் பிணத்தை குத்தி ஏந்திய நிலையில் கங்காள தண்டு உள்ளது. இவர் அருகே உள்ள நாய் 2ஆம் இடக்கையில் தொங்கும் தலையின் தசைப்பகுதியை சவைத்துக் கொண்டிருக்கிறது. சிற்ப நூல்களும் சிவ ஆகமங்களும் பைரவ மூர்த்தியை விவரிக்கும் பொழுது 64 பைரவர்களை அறிமுகப்படுத்துகின்றன. இன்னும் சில சிற்ப நூல்களில் 108 வடிவங்களாகவும் குறிக்கப்படுகின்றன. இந்த எல்லா வடிவங்களிலும் சிறப்பான 8 வடிவங்கள் அஷ்ட பைரவர் என்று அழைக்கப்படுகின்றனர். கங்கை கரையில் 64 கட்டங்களில் 64 பைரவர்கள் உள்ளனர். பைரவருக்கு க்ஷேத்திர பாலகமூர்த்தி என்று ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. க்ஷேத்திரம் என்றால் பூமி, பாலகர் என்றால் காப்பர். க்ஷேத்திரமாகிய உலகிற்கு ஊழி காலத்தில் நேர்ந்த துயரத்தை நீக்கி காத்தருளியமையால் சிவனுக்கு க்ஷேத்திர பாலகமூர்த்தி என்று பெயர் வழங்குவதாக புராண வரலாறு கூறுகிறது. பெண்கள் பலவீனமானவர்கள் என்பதால் எந்த பெண்ணாலும் அசுரனான தன்னை கொல்ல முடியாது என்று கருதி தானகாசூரன் என்னும் அசுரன் வரம் பெற்றிருந்தான். சாகா வரம் பெற்றதனால் தானகாசூரன் தேவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினான். அதனால் பிரம்மா முதலிய தேவர்கள் அசுரனின் கொடுமையிலிருந்து விடுபட சிவபெருமானை வேண்டினர். அவர்களது துன்பத்தை கண்ட சிவபெருமானும் தனது அம்சமான காளியை தோற்றுவித்து தானகாசூரனை அழிக்க கட்டளையிட்டார். சிவனின் கட்டளைப்படியே தானகாசுரனை காளி அழித்ததுடன் அந்த கோபத்தீயுடனேயே உலகெங்கும் சுற்றித் திரிந்தாள். அவளுடைய கோபத்தீயில் உலக உயிர்களெல்லாம் வருந்தின. காளியின் கோபத்தீயை பருகுவதற்கு மாயையாய் பாலகன் உருக்கொண்டு இழுக்காட்டில் குழந்தையாய் கிடந்து அழுதாள். பசியால் அழும் குழந்தையை கண்ட காளி அதனை தூக்கி மார்புடன் அணைத்து பால் கொடுத்தாள். காளியிடம் பால் குடித்த குழந்தை பாலுடன் அவருடைய கோபத்தீயையும் சேர்ந்து பருகியது. அதனால் காளியின் கோபம் தணிந்தது. உலகமும் காளியின் அழிவிலிருந்து காக்கப்பட்டது. குழந்தையாய் அவதரித்து காளியின் கோபத்தை தணித்த குழந்தைதான் க்ஷேத்திர பாலகர். இந்த க்ஷேத்திர பாலர் சிவனுடைய மூர்த்திகளில் ஒன்று என்றும் நாய் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அவரே பைரவரின் திருவடிவம் என்றும் லிங்க புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. பைரவரை பற்றிய மற்றொரு கதையும் உண்டு. இரணியாட்சசன் மகனாகிய அந்தகாசுரன் சிவபெருமானை எண்ணி பஞ்சாங்கினி வளர்த்து கடுந்தவம் செய்தான். அவனுடைய தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்தார். அசுரனும் தன்னை யாராலும் வெல்ல முடியாத பேர் ஆற்றலும் பெருக போக நுகர்ச்சியும் தந்தருள வேண்டுமென வேண்டினான். சிவபெருமானும் அவன் கேட்ட வரங்களை தந்தருளினார். இவனிடம் வரம் பெற்ற அந்தகாசுரன் தேவர்களை அடக்கி அவர்களுடைய தேவியர்களின் கற்பை சூறையாடத் தொடங்கினான். மேலும் தோல்வியுற்ற தேவர்களை பெண் வேடத்துடன் பணிபுரியும்படி செய்து அவமானப்படுத்தினான். அப்படியும் அவனது ஆணவம் குறையவில்லை. அந்தகாசுரனின் கொடுமையை தாங்க இயலாத தேவர்கள் பெண் வேடத்துடனேயே சிவபெருமானை சரணடைந்து தங்கள் இன்னல்களை கூறினர். அவர்களது துயரத்தை கண்ட சிவபெருமான் மகாபைரவரை உற்பத்தி செய்து அந்தகாசுரனின் ஆண்மையை அழித்து தேவர்களின் துன்பத்தை போக்கும்படி கட்டளையிட்டார். மகாபைரவர் அதி உக்கிரத்துடன் அவர் மீது போர் தொடுத்தார். அவருடைய கோபக் கனலிலிருந்து அஷ்ட பைரவர்கள் தோன்றினர். அந்த 8 பைரவர்களுக்கும் தேவர்கள் அஷ்ட மாதர்களை அழித்து இன்பம் பெறச் செய்ததுடன் 8 வாகனங்களையும் அளித்தனர்.
அந்தகாசுரனை மகாபைரவர் வென்று அவனை தனது சூழ் ஆயுதத்தால் குத்தி தூக்கியவாறு 3 உலகங்களிலும் திரிந்தார். அவனுடைய உடலில் இருந்து வழிந்த குருதியை குடித்தார். இதுபோன்றே முண்டகன் முதலிய அநேக அசுரர்கள் தோன்றிய போதெல்லாம் சிவபெருமான் அநேக பைரவர்களை உற்பத்தி செய்து அவர்களை அழித்து வருகிறார். அவர்களின் சம்ஹார பணி முடிந்த பிறகு ஈசான பாகத்தில் உள்ள பைரவர் பதம் என்னும் இடத்தில் தங்கி சிவனை வழிபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஸ்தலத்தையும் பைரவர் காப்பது போல ஈசான திக்கிலிருந்து காளி காத்து வருகிறார். பைரவருக்கும் பைரவிக்கும் ஈசான திசை உரியதாகும். திருவண்ணாமலை ஆலயத்தில் உள்ள கால பைரவர் ஆலயமுக மண்டபத்தில் 8 பைரவர்களின் சிற்பங்களை தரிசிக்கலாம். சீர்கழி சட்டநாதர் ஆலய தெற்கு பிரகார பழம்புரி மண்டபத்தில் அஷ்ட பைரவர்கள் உள்ளார்கள். அஷ்ட பைரவர்களும் வழிபட்ட 8 லிங்கங்கள் கொண்ட கோவில் காஞ்சிபுரம் அருகிலுள்ள பிள்ளையார் பாளையத்தில் உள்ளது. விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில் உள்ள வடுவூர் சிவன் கோவிலில் 8 வடிவங்களில் பைரவர்களை காணலாம். பைரவரை பற்றிய மற்றொரு கதையும் உண்டு. ஒரு காலத்தில் சிவபெருமானுக்கு இருப்பது போலவே பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருந்தன. அதனால் சிவபெருமானுக்கு தான் எந்த விதத்திலும் குறைந்தவரில்லை என்று பிரம்மா கருவம் கொண்டிருந்தார். இந்த 5 முகத்துடன் அடிக்கடி கைலம்பரையில் வந்து போய் கொண்டிருக்க சில சமயங்களில் அவர் கைலைக்கு வருவது சிவனா அல்லது பிரம்மாவா என பார்வதி தேவி குழப்பமடைந்தார். சிவபெருமான் என நினைத்து பார்வதி தேவி பரபரப்புடன் வணங்குகையில் பிரம்மா ஆணவத்துடன் சிரித்துக் கொண்டே செல்வது குறித்து பார்வதி தேவி சிவபெருமானிடம் முறையிட்டார். பிரம்மாவின் செருக்கை சிவபெருமான் அவர் தானே திருந்தட்டும் என்று பொறுமை காத்தார். அவ்வாறு இருக்கையில் மேருமலையில் திருமாலிடம் பிரம்மா தன்னை சிவபெருமான் என கருதி பார்வதி தேவி எழுந்து மரியாதையுடன் வணங்கியதை தெரிவித்து கேலி செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு குழுமியிருந்த தேவர்களும் முனிவர்களும் அவர்களை சூழ்ந்து பரபிரமன் என்பது யார் என்று கேட்டனர். அதற்கு பிரம்மா ஆதி பராசக்தியின் அம்சமான பார்வதி தேவியே என்னை கண்டு எழுந்து வணங்குகிறார்கள் என்றால் பரபிரம்மம் நானாகத்தான் இருக்க முடியும் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? மேலும் பரபிரம்மனே என்பதில் என் பெயர் பிரம்மா இருப்பது நானே பரபிரம்மன் என்பதில் புலப்படுத்தவில்லையா என்றார். பிரம்மனின் பதில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திகைப்பை தந்தது. பெருமானை பரம்பொருள் என்று கூறுவார் என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக பிரம்மா தன்னையே பரபிரம்மம் என்று கூறிக்கொண்டது அவர்களுக்கு ஆச்சரியமளித்தது. சரி, திருமால் என்ன சொல்கிறார் என்று திருமாலின் பக்கம் திரும்பினர். உன்னை பெற்றெடுத்தவர்கள் நான். அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி பரம்பொருளாக இருக்க முடியும்? பிறப்பு இறப்பு அற்றவர்தானே பரம்பொருள். நீ என்னிடமிருந்து பிறந்ததால் நீ பரம்பொருளாக இருக்க முடியாது. பிறப்பு இறப்பற்ற நானே பரம்பொருள் என்று திருமால் தெரிவித்தார். சிவனே பரம்பொருள் என்பதை உணர்த்த வேண்டி தாங்கள் கேட்ட கேள்விக்கு சிவனே பரம்பொருள் என்று அவர்கள் இருவரும் கூறுவார்கள் என்று எதிர்பார்த்தால் இருவரும் பரம்பொருள் என்று ஒருவரை ஒருவர் வாதிட்டுக் கொள்வது முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் கவலையை தந்தது. அதனால் வேதத்திடமும் பிரணவத்திடமும் அவர்கள் முறையிட்டனர். வேதமும் பிரணவமும் பிரம்மா திருமால் ஆகிய இருவரிடமும் எல்லா உலகங்களுக்கும் சிவபெருமானே பரம்பொருளாயிருக்க நீங்கள் இருவரும் இப்படி பொருத்தமில்லாமல் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று கூறினர். அப்படியும் அவர்கள் இருவரும் தம் வாதத்தை கைவிட தயாராக இல்லை. இவர்கள் இருவரும் இப்படி சண்டையிடுவதைக் கண்ட சிவபெருமான் அவர்களின் நடுவிலே ஜோதி வடிவில் காட்சியளித்தார். அவர்களோ அதனை ஏதோ ஒரு சுடர் என்று அலட்சியம் செய்தனர். ஆயினும் சிவபெருமான் பார்வதியுடன் அந்த சுடரில் காட்சியளித்தார். அதனை கண்ட திருமால் ஐயம் தீர்ந்தவராய் சிவபெருமானே பரபிரம்மம் என்பதை உணர்ந்தவராய் அவரை பணிந்து வணங்கினார். ஆனால் பிரம்மாவோ என்னைப் போலவே 5 தலைகள் கொண்டிருக்கும் சிவபெருமான் என்னை விட எந்த விதத்தில் உயர்ந்தவர், ஆகவே நான் தான் பரம்பொருள் என்று மார்த்தட்டினார். ஆணவத்தின் காரணமாக தன்னை இகழ்ந்த பிரம்மாவிற்கு தகுந்த புத்தி புகட்ட பைரவர் கடவுளை அந்த இடத்திலேயே தோன்றச் செய்தார். தன்னுடைய நடு சிரத்தின் மூலம் சிவபெருமானை இகழ்ந்து பேசிய பிரம்மனின் நடுச்சிரம் பைரவரின் நக நுனியால் கிள்ளி எடுக்கப்பட்டது. தலை அறுபட்ட பிறகுதான் பிரம்மாவிற்கு புத்தி வந்தது. அகந்தையால் தான் பேசிய பேச்சினை மன்னிக்குமாறு சிவனிடம் கூறினார். தன்னுடைய ஆணவத்தை அடக்கியதற்கு சான்றாக தன்னுடைய 5வது தலை அவருடைய கையிலேயே இருக்கட்டும் என்று பிரம்மா கேட்டுக்கொண்டார். 5 முகங்களை கொண்டிருந்த பிரம்மா இந்த நிகழ்ச்சியின் காரணமாகவே அன்று முதல் நான்முகன் என்று அழைக்கப்பட்டார். பிரம்மனின் தலை பைரவரால் கிள்ளி எறியப்பட்டதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கிறது.
பிரம்மனின் தலை பைரவரின் கையில் ஒட்டிக்கொள்கிறது. பிரம்மனின் கபாலம் சுமந்த கையினால் பைரவர் உலகம் முழுவதும் அலைந்து திரிந்து நர்மதா நதிக்கரைக்கு வருகிறார். பின்னர் அங்குள்ள முனிவர்களை வணங்கி தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் விலகும் வழியை கேட்க அவர்கள், நீங்கள் காசிக்கு சென்றால் உங்கள் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று கூறுகின்றனர். முனிவர்களின் அறிவுரைப்படியே பைரவர் காசிக்கு செல்கிறார். காசியின் எல்லையை மிதித்த உடனேயே பைரவரின் கையில் உள்ள பிரம்ம கபாலம் தெரித்து விழுகிறது. அங்கே அவரின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. அதுவரை கபால பைரவர் என்று அழைக்கப்பட்டவர் அதன் பிறகு கால பைரவராகி காசியிலேயே நிரந்தரமாக தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இதை போன்றே ராவணனை வதம் செய்ததால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்துடன் முடிசூட்டு விழா செய்வது நல்லதல்ல என்று ராமன் கருதினார். அதற்கு பரிகாரமாக காசியிலிருந்து உருவான சுயம்பு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று முனிவர்கள் யோசனை கூறவே ராமர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த அனுமனிடம், நீ உடனே காசிக்கு சென்று புறப்பட்டு ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வா என்று கூறினார். அனுமனும் ராமபிரானின் கட்டளைப்படியே காசியை நோக்கி புறப்பட்டார். ஆந்திர மாநிலம் சித்தூர் எனும் மாவட்டத்தில் உள்ள ராமகிரி என்னும் இத்தலம் ராமாயண காலத்தில் திருக்காரிக்கரை என்று வழங்கப்பட்டது. இதனை காளிதேவி சமேத காலபைரவர் ஆட்சி செய்கிறார். ராமனுக்காக சுயம்புலிங்கம் எடுக்க அனுமன் காசிக்கு செல்லும் விவரத்தை தன் ஞானக்கண்ணால் உணர்ந்த காலபைரவர் அனுமன் கையால் முதலில் கொண்டு வரப்படும் அந்த காசிலிங்கம் தன்னுடைய இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக சில முன்னேற்பாடுகளை செய்யத் தொடங்கினார். முதலில் சூரிய பகவானிடம் சென்று அனுமன் காசியிலிருந்து இந்த பக்கமாக திரும்பி வரும்பொழுது அவரது முழு சக்தியுடன் நன்கு பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு கங்காதேவி அணுகி, தாயே, அனுமன் காசியிலிருந்து திரும்பி வரும்பொழுது காசி முதல் இந்த தலம் வரை